தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளி சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தில் இருந்து விலக்களிக்க கோரி தவேகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கத்தாரஹள்ளியில் புதியதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்றிய செயலாளர் குமார் தலைமையில் சாலை மறியல் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஐயம்மன் கோட்டை முதல் ஒசூர் வரை புதிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்தது. புதிய தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டுக்கு கத்தாரஹள்ளி சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும், சாலை அமைக்கும் போது பாலக்கோடு சுற்றியுள்ள பகுதிகளுக்கு சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிப்பதாக தெரிவித்திருந்ததாகவும், வாக்குறுதியை மீறி சுங்க கட்டணம் வசூலிப்பதாகவும், பாலக்கோடு சுற்று வட்டார மக்களுக்கு சுங்க கட்டணத்தில் இருந்து முழு விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி தமாகவினர் ஏற்கனவே போராட்டம் நடத்திய நிலையில் நேற்று மதுரை மாநாட்டிற்கு சென்று மீண்டும் ஊர் திரும்பிய தவேகவினர் தமிழகம் முழுவதும் மாநாட்டிற்கு செல்லும் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தில் விலக்கு அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கத்தாரஹள்ளி சுங்கச்சாவடியில் மட்டும் கட்டணம் வசூலிப்பதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். நன்றி முருகன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.